வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். திருடன் ஒருவன் வீட்டின் சுவரை எகிரி உள்ளே குதித்து விட்டான். குதித்தவனுக்கு பயம். காரணம், அங்கே மிகப்பெரிய ஒரு நாய் நின்று கொண்டிருந்தது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு பொறுமையாக நடந்து செல்கிறான். என்ன ஒரு அதிசயம்! நாய் அமைதியாகவே இருந்தது. எப்படியோ கதவிற்கு பக்கத்தில் சென்று விட்டான். அப்போதும் அமைதியாக இருக்கிறது. போலீஸ் சாவியை போட்டு கதவை திறந்து விட்டான். என்ன ஒரு அதிசயம்! வாய் திறக்கவே இல்லை, சத்தம் எழுப்பவில்லை, அமைதியாக இருந்தது. அந்த நாய் பாவம் என்று நினைத்து, இவனுடைய நேரத்தை பாருங்கள், அந்த நாயை பாவம் என்று நினைத்து அதற்கு 2 பிஸ்கெட் துண்டுகளை தூக்கி வீசினான். வீசிய உடனே அந்த நாய் சத்தம் போட்டு குறைக்க ஆரம்பித்து விட்டது. இவனுக்கு வந்தது பாருங்கள் கோபம். நாயே நாயே, உனக்கு அறிவு இருக்கிறதா? உள்ளே குதித்த போது அமைதியாக இருந்தாய். பொறுமையாக நடந்து வந்து கொண்டிருந்தேன், அப்போதும் அமைதியாக இருந்தாய். சாவியை போட்டு கதவை திறந்து விட்டேன், அப்போதும் சத்தம் எழுப்பவில்லை. பாவம் என்று நினைத்து உனக்கு 2 பிஸ்கட் துண்டுகளை தூக்கி போட்டபோது இப்படி கத்தி ஊரை கூட்டுகிறாயே, இது உனக்கு நியாயமா என்று கேட்டான் கோபமாக. அதற்கு அந்த நாய் சொன்னது, நீ உள்ளே குதித்தாய், அமைதியாக இருந்தேன். நடந்து வந்து கொண்டிருந்தாய், அமைதியாக இருந்தேன். சாவியை போட்டு கதவையே திறந்து விட்டாய், அப்போதும் அமைதியாக இருந்தேன். ஆனால் காரணமே இல்லாமல் சிவனே என்று நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு இலவசமாக 2 பிஸ்கெட் துண்டுகளை தூக்கி வீசினாய் அல்லவா? அப்போதுதான் புரிந்து கொண்டேன், ஏதோ மிகப்பெரிய ஒரு இழப்பை நாம் சந்திக்கப் போகிறோம் என்று நான் புரிந்து கொண்டேன் என்று அந்த நாய் சொன்னதாம். நண்பர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், காரணம் இல்லாமல் நமக்கு இலவசங்கள் வழங்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பெற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி தரப்படுகிறது என்றால் நாம் தான் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இலவசத்தில் நன்மைகளும் இருக்கலாம், அதே நேரத்தில் தீமைகளும் உண்டு. பாதிப்புகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இழப்புகள் கட்டாயமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாம் தான் மிகவும் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.